ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் 11th கொஸ்டின் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் A will be lower triangular if and only if where AMN represents the element of a mth row and nth column of the matrix குடுத்துருக்காங்க. இதுக்கு சொல்யூஷன்ஸ் எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு சொல்யூஷன்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இது லோவர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்ன்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ லோவர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸை எழுதிப்போம். லோவர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் அதோட எலமெண்ட் எல்லாமே எழுதிப்போம். லோவர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏ மேட்ரிக்ஸ் வந்து லோவர் ட்ரையாங்குலர் இருக்குன்னா A11 A12 அண்டு A13 மேலே எல்லாமே வந்து 0 0 0 அண்டு சம் A22 சாரி A21 A2 இல்லைங்க தப்பாக எழுதியிருக்கேன் சாரி. டயகனலில் வந்து நான் டேரெக்டாக அந்த நார்மலாக எழுதுகிற எழுதிட்டேன் சாரி. ஸோ ஆக்சுவலாக இங்கே வந்து A21 நெக்ஸ்ட் வந்து A22 நெக்ஸ்ட் இது வந்து A33. ஸோ இது வந்து A31 அண்டு A32 அண்ட் A33. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வந்து என்ன சொல்லலாம்னா இது AMNன்ற மாதிரி ஜெனரலைஸ்டாக கொடுத்துருக்காங்க. AMன்றது ஜெனரலைஸ்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ AMN ஸோ ஜெனரலைஸ்டாக கொடுத்தாங்க. ஸோ M வந்து என்னென்னா நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் N வந்து நம்பர் ஆஃப் காலம்ஸ். ஸோ அதை வச்சுக்கிட்டு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா A12 ஒரு எங்கெங்கெல்லாம் வேல்யூ 0 வருதுன்னு பாருங்கள். அங்கே வந்து A12 as well as A13 as well as A23 இங்கே எல்லாமே வந்து என்னென்னா இந்த மூணுத்துலேயும் செக் பண்ணி பாருங்கள். எம்என் ஆக்சுவலாக என்னோட வேல்யூ வந்து என்னவா இருக்குன்னா கிரேட்டராக இருக்கும். N இஸ் கிரேட்டர் தென் எம்மாக இருக்கும். எப்போனா வந்து அங்கே வந்து எல்லா வேல்யூ வந்து என்னென்னா 0வாக இருக்கும். ஸோ அந்த விஷயத்தை நம்ம சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதை வச்சுக்கிட்டே டேரெக்டாக சொல்லலாம். இதோட வேல்யூ வந்து ஈக்குவல் டு 0. ஸோ அதனால் AMN வந்து ஈக்குவல் டு 0. இங்கே வந்து என்னென்னா N வந்து கிரேட்டர் தென் M. ஸோ ஆக்சுவலாக ஸ்மாலில் சொல்லிட்டேன். ஸோ அவங்க கேப்பில் கொடுத்துருக்காங்க. நோ ப்ராப்ளம். சரி நெக்ஸ்ட்டு ஆப்ஷனே வந்து கரெக்ட் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்த கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா ஸோ ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. சிம்மெட்ரிக்கா ஸ்கியூ சிம்மெட்ரிக்கா அண்ட் எர்மேஷனா ஸ்கியூ எர்மேஷனா அப்படின்ற ஒரு விஷயத்தை கேட்டிருக்காங்க. ஸோ இது ஆக்சுவலாக வந்து இது வந்து ரியல் மேட்ரிக்ஸ் கிடையாது. ஸோ காம்ப்ளெக்ஸ் மேட்ரிக்ஸு. ஸோ அதனால் சிம்மெட்ரிக்கும் ஸ்கியூ சிம்மெட்ரிக்கும் வந்து நம்மளுக்கு ஆப்ஷனாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இல்லை. ஸோ அதனால் அதை ஃபஸ்ட்டு விட்டுடுங்க. ஸோ அதுக்கப்புறம் எர்மேஷனா ஸ்கியூ எர்மேஷனா அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் செக் பண்ணுவோம். எர்மேஷனா ஸ்கியூ எர்மேஷனா ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஏ டீட்டாவை ஃபைன் பண்ணிவிடுங்க. ஏ டீட்டான்ற ஒரு விஷயத்தை ஃபைன் பண்ணுங்க. ஏ டீட்டா. ஸோ ஏ டீட்டான்ற ஒரு விஷயத்தை முதல்ல ஃபைன் பண்ணிவிடுங்க. ஏ டீட்டானா ஒன்றும் கிடையாது. ஒன்று ஏ பார் த ஹோல் டிரான்ஸ்போஸ் இது மாதிரி ஃபைன் பண்ணலாம். இல்லை ஆர் ஏ டிரான்ஸ்போஸ் த ஹோல் பார். ஸோ இது ஏதோ ஒன்று ஏதாவது ஒரு மெத்தடில் நீங்கள் ஃபைன் பண்ணுங்க. ஸோ ஃபஸ்ட் நான் ஏ இருக்குது. நான் ஏ பாரை ஃபைன் பண்ணுறேன். ஏ பார். ஸோ ஏ பார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் அதாவது காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்டு. ரியல் வேல்யூஸாக இருந்தால் நோ ப்ராப்ளம். ரியல் வேல்யூஸ்னால் அந்த ரியல் வேல்யூஸே தான் இருக்கும். ஸோ ரியல் ப்ளஸ் இமேஜ்னா 1 + i 1 - i. ஸோ ரியல் வேல்யூ இருக்குது. ரியல் வேல்யூ நோ ப்ராப்ளம். ஸோ நெக்ஸ்ட் 1 - i 1 + i. ஸோ ரியல் வேல்யூஸ்னால் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் 3 அண்டு +i அண்டு +4 இந்த மாதிரி கிடைச்சிது ஏ பார். நெக்ஸ்ட் ஏ பார் கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் ஏ பார் த ஹோல் டிரான்ஸ்போஸ் அதுதான் வந்து ஏ டீட்டா. ஸோ ஏ பார் த ஹோல் டிரான்ஸ்போஸ். ஸோ அதுதான் வந்து ஏ டீட்டா. ஸோ இதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். ஸோ ரோ வந்து காலம் மாற்றணும். காலம் வந்து ரோவை மாற்றணும். ஸோ இப்போ என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 2 அண்டு 1 - i அண்டு 3 நெக்ஸ்ட் வந்து 1 + i 6 - i 3i அண்டு 4 இந்த மாதிரி கிடைச்சிது. இது ஜஸ்ட் ஏ டீட்டா. இது வந்து ஏ டீட்டா. இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஏ டீட்டாவும் வந்து ஏவும் வந்து சேமாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 + i 3 1 - i 6i 3 - i 4. ஸோ ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ ஏ டீட்டாவும் இங்கே வந்து ஏவும் வந்து ஈக்குவலாக இருக்குது. ஸோ அதனால் வந்து இது வந்து எர்மீஷியன் மேட்ரிக்ஸ்ன்றது புரிஞ்சுக்கலாம். ஸோ எர்மீஷியன் மேட்ரிக்ஸ். கொஷின் நம்பர் 12C. ஓகே கரெக்ட். சூப்பர். ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த கொஷின் நம்பர் 13. 13ல் வந்து என்ன கொடுத்தா ஒரு ஏ மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இஸ் ஆர்த்தோகனல்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இஸ் ஆர்த்தோகனல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்ரை பண்ணலாம். ஆர்த்தோகனல் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த டேரெக்டாகவே நான் இதுக்கு போயிடுறேன். ஏ இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் இந்த இது தெரியல. ஏ டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏ தட் இஸ் ஈக்குவல் டு ஐ. ஸோ நான் ஃபஸ்ட் ஏ இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஐன்ற மாதிரி வச்சுக்கிட்டு அந்த உங்களுக்கு தேவை வந்து என்னென்னா ஆல்ஃபா டீட்டா பீட்டா காமா அந்த மாதிரி விஷயம் தான். ஆல்ஃபா பீட்டா காமா அது 3 விஷயம் தான் தேவை. ஸோ டேரெக்டாக ஆர்த்தோகனல்ன்ற மாதிரி சொன்னதுனால நான் டேரெக்டாக இது போயிடுறேன். ஆக்சுவலாக ஆர்த்தோகனலுக்கு வந்து ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் இந்த கண்டிஷன் தான் இருக்கணும். ஸோ இது சொல்லிடுவாங்க. அப்புறம் ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் சொல்லியிருப்பாங்க. சரியா? ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இது ஏ இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸும் நம்மளுக்கு ஐ தான் கிடைக்கும் ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ்னால. ஸோ அதனால் டேரெக்டாகவே வந்து ஏ இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் முதல்ல ஃபைண்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து ஏ மேட்ரிக்ஸ் இருக்குது. ஸோ ஏ மேட்ரிக்ஸ் வந்து ஆல்ஃபா 0
sin theta 0, 1 beta அண்ட் gamma 0 cos theta இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் A டிரான்ஸ்போஸ். ஸோ அது பார்த்தீங்கன்னா ரோவை காலமாக மாற்றுங்க, காலமாக ரோவாக மாற்றுங்க. ஆல்ஃபா 0 sin theta அண்ட் 0, 1 beta அண்ட் gamma 0 cos theta. இந்த மாதிரி எழுதிட்டீங்க. ஸோ A டிரான்ஸ்போஸ். சரியா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இப்போ A இன்ட்டு A டிரான்ஸ்போஸ் அந்த விஷயத்தை ஃபைன் பண்ணுவோம். A இன்ட்டு A டிரான்ஸ்போஸ். A இன்ட்டு A டிரான்ஸ்போஸ். ஸோ ஆல்ஃபா ஸ்கொயர் 0, ஆல்ஃபா ஸ்கொயர் 0 அண்ட் ஆல்ஃபா காமா அண்ட் செகண்ட் 0 ப்ளஸ் 0 ப்ளஸ் 0, தேர்ட் வந்து சைன் டீட்டா இருக்கா, ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் பீட்டா சைன் டீட்டா ப்ளஸ் சைன் டீட்டா காஸ் டீட்டா சைன் டீட்டா காஸ் டீட்டா. ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா 0, 0, 0. ஸோ 1ன்னு இருக்கா. ஸோ 1 0, 1, 0 அடுத்து பீட்டா இருக்குது. ஸோ பீட்டா சைன் டீட்டா ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா காஸ் டீட்டா. ஸோ நெக்ஸ்ட் காமாவா, காமானா ஆல்ஃபா காமா 0 காமா ஸ்கொயர். நெக்ஸ்ட் 0 இருக்குது. 0 ப்ளஸ் 0 ப்ளஸ் 0. நெக்ஸ்ட் அடுத்து காஸ் டீட்டா இருக்கா, சைன் டீட்டா காஸ் டீட்டா நெக்ஸ்ட் ப்ளஸ் பீட்டா காஸ் டீட்டா. ஸோ நெக்ஸ்ட் அடுத்து வந்து காஸ் ஸ்கொயர் டீட்டா. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கிடச்சிது. ஸோ நம்மளுக்கு தெரியும் ஐ மேட்ரிக்ஸ் சரி, ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் சரி 3x3க்கு 1, 0, 0, 0, 1, 0 அண்டு 0, 0, 1ன்றது தெரிஞ்ச விஷயம். ஸோ அதை வச்சு நம்ம ஈக்குவேட் பண்ணால் நம்மளுக்கு விஷயம் ஃபைன் பண்ணலாம். ஸோ இப்படி இதை வச்சு அதை கம்பேரிசன் பண்ணுவோம், அதை வச்சு ஈக்குவேட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா. ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா அதோட வேல்யூ வந்து என்னென்னா 1. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்தது வந்து என்னென்னா பீட்டா சைன் டீட்டாவோட வேல்யூ வந்து 0. ஸோ நெக்ஸ்ட்டு பீட்டா சைன் டீட்டாவோட வேல்யூ வந்து 0. ஸோ நெக்ஸ்ட் அடுத்து வந்து ஆல்ஃபா காமா ப்ளஸ் சைன் டீட்டா காஸ் டீட்டா அதோட வேல்யூ 0 தான். ஸோ ஆல்ஃபா காமா ப்ளஸ் சைன் டீட்டா காஸ் டீட்டா ப்ளஸ் சைன் டீட்டா காஸ் டீட்டா அதோட வேல்யூ வந்து ஈக்குவல் 0. ஸோ நெக்ஸ்ட் பீட்டா சைன் டீட்டாவோட வேல்யூ 0 ஆல்ரெடி எழுதிட்டோம். அதுக்கப்புறம் வந்து 1 ப்ளஸ் பீட்டா ஸ்கொயரோட வேல்யூ வந்து 1. ஸோ 1 ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் அதோட வேல்யூ வந்து 1. ஸோ அது இல்லாமல் வேறு என்ன இருக்குன்னா பீட்டா காஸ் டீட்டா அதோட வேல்யூ 0. பீட்டா காஸ் டீட்டா அதோட வேல்யூ 0. நெக்ஸ்ட் வேறு என்ன இருக்குது, ஆல்ஃபா காமா ப்ளஸ் சைன் டீட்டா காஸ் டீட்டா அது ஆல்ரெடி எழுதிட்டோம். ஸோ பீட்டா காஸ் டீட்டாவும் ஆல்ரெடி எழுதிட்டோம். நெக்ஸ்ட் காமா ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா அடுத்த டைம் காமா ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா அதோட வேல்யூ வந்து என்னென்னா 1. ஸோ இது அந்த கம்பேரிசன் வச்சு நம்ம இது மாதிரி ஈக்குவேஷன்ஸ் நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. 1 வச்சுங்க, 2ன்னு வச்சுங்க, இதை 3ன்னு வச்சுங்க, அண்டு 4 அண்டு 5, 6 மொத்தம் ஒரு 6 ஈக்குவேஷன்ஸ் கிடச்சிருக்கு. இந்த 6 ஈக்குவேஷன்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு வந்து 4th ஈக்குவேஷன் சூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரம் 4 வச்சு என்ன சொல்ல முடியும்னு பார்த்தீங்கன்னா 1 ப்ளஸ் பீட்டா ஸ்கொயரோட அதோட வேல்யூ வந்து 1. ஸோ தட் இம்ப்ளைஸ் பீட்டா ஸ்கொயரோட வேல்யூ வந்து 0. தட் இம்ப்ளைஸ் பீட்டாவோட வேல்யூ 0. ஸோ பீட்டாவோட வேல்யூ 0ன்றது ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ அதுலேயே வந்து 2 ஆப்ஷன்ஸ் எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ ஆப்ஷன் ஏவும் கிடையாது அண்ட் ஆப்ஷன் சியும் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பிஆர்டியா செக் பண்ணிக்கணும். ஸோ பிஆர்டியா அப்படின்னு செக் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு ஆல்ஃபா பீட்டா அண்ட் காமா தான் தேவை. ஸோ அதனால் டேரெக்டாக வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். நம்பர் 1 ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன் ஃப்ரம் 1. ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இருக்கும்போது என்னன்னா ஃப்ரம் 1. ஸோ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா அதோட வேல்யூ வந்து ஈக்குவல் டு 1. ஆல்ஃபா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா. 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டானா காஸ் ஸ்கொயர் டீட்டா. ஸோ ஆல்ஃபா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் டீட்டா. ஆல்ஃபாவோட வேல்யூ காஸ் டீட்டா அப்படின்ற விஷயத்த புரிஞ்சுக்கலாம். ஸோ ஆல்ஃபாவோட வேல்யூ காஸ் டீட்டா. வெயிட், ஆல்ஃபாவோட வேல்யூ காஸ் டீட்டா மைனஸ் காஸ் டீட்டான்னு இருக்கா. ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் சூஸ் பண்ண முடியும். பட் ஆனால் மைனஸ் காஸ் டீட்டா சூஸ் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இதை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ரைட். ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்குது. பட் ஏன் வந்து மைனஸ் சூஸ் பண்ணாங்கன்ற ஒரு விஷயம் இருக்குது. சரி செக் பண்ணிக்கலாம், என்னென்னு செக் பண்ணிக்கலாம் ஃபியூச்சர் ஃபர்தராக. ஸோ நெக்ஸ்ட்டு சரி ப்ளஸ் ஆர் மைனஸ் நான் இண்டிகேட் பண்ணிக்கிறேன் இப்போதைக்கு. அதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக கன்க்ளூஷன் எப்படி கொடுக்குறதுன்ற மாதிரி யோசிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் அடுத்து என்னென்னா இன்னொரு டேம் வந்து என்னென்னா அந்த ஆல்ஃபா ஸ்கொயர். நெக்ஸ்ட் காமா ஸ்கொயர் இன்னொரு டேம் இருக்குது. சிமிலர்லி காமா ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா அதோட வேல்யூ வந்து 1. ஸோ நம்ம என்ன சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா
gamma square is equal to 1 minus cos square theta, that is equal to sin square theta. So gamma square வந்து 1 sin square theta. So gamma is equal to திரும்ப plus or minus sin theta இருக்கட்டும். So plus or minus sin theta. சரியா? இப்போ 2 ஆப்ஷன்ஸ்ல வந்து ஆல்ஃபா, பீட்டா வந்து 0ன்னு தெரிஞ்சதுனால மைனஸ் sin thetaவா, cos thetaவா? ஓகே. நோ ப்ராப்ளம். சரி. இப்ப நம்ம என்ன பண்ணலாம்ன்னு பார்த்தீங்கன்னா, இத வச்சுக்கிட்டு ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து நம்மளுக்கு 2 விதமான வேல்யூ கிடைக்குது. நம்ப பிளஸ் காஸ் தீட்டா அண்ட் மைனஸ் காஸ் தீட்டான்னு இருக்கட்டும் நோ ப்ராப்ளம். ஸோ பீட்டாவோட வேல்யூ வந்து 0ன்னு கிடைச்சது. காமாவோட வேல்யூ வந்து பிளஸ் சைன் தீட்டா அண்ட் மைனஸ் சைன் தீட்டா அப்படின்ற மாரி கிடைச்சது. சரியா? இப்ப நம்ம இத வந்து இதுல எப்படி இந்த தீட்டாவ ஃபிக்ஸ் பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு வேல்யூ இருக்கா நில்லுங்க. ஆக்சுவலா இந்த ஈக்குவேஷன் 2 அண்ட் 5 பாருங்க. ஈக்குவேஷன் 2 அண்ட் 5 2 அண்ட் 5 பாருங்க. 2 அண்ட் 5 ஸோ இத பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பீட்டா சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டூ 0ன்னு சொல்லியிருக்கும். செகண்ட் ஈக்குவேஷன். அஸ் வெல் அஸ் பீட்டா காஸ் தீட்டாவும் 0ன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இங்க வந்து பீட்டா காஸ் தீட்டா எழுதிக்கங்க. ஸோ பீட்டா சைன் தீட்டா அண்ட் பீட்டா காஸ் தீட்டா அது 2மே ஈக்குவல். ஏன்னா அது வந்து ஈக்குவல் டூ 0. ஸோ 2மே ஃபைனலா கேன்சல் பண்ணிடுங்க. கேன்சல் பண்ணிட்டோமா? ஸோ தட் இம்ப்ளைஸ் சைன் தீட்டாவும் காஸ் தீட்டாவும் வந்து ஈக்குவலா இருக்கணும். சைன் தீட்டாவும் காஸ் தீட்டாவும் எப்போ ஈக்குவலா இருக்கும்னா, தீட்டாவோட வேல்யூ வந்து π/4. தீட்டாவோட வேல்யூ வந்து 5/4. ஸோ தீட்டாவோட வேல்யூ 5/4. பட் இதுல வந்து நில்லுங்க. ஒரே ஒரு இந்த ஆப்ஷன்ஸ வச்சு எலிமினேட் பண்றதுக்கும் நான் ட்ரை பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு பீட்டா 0ன்றது ப்ராப்ளம் கிடையாது. காமா வந்து ஒரு இடத்துல காஸ் தீட்டான்னு இருக்கு. ஒரு இடத்துல சைன் தீட்டான்னு இருக்கா? ஒரு இடத்துல காஸ் தீட்டான்னு இருக்கு. ஒரு இடத்துல சைன் தீட்டா இருக்கு. நம்மளுக்கு வந்து காமா வந்து நம்மளுக்கு சைன் தீட்டா காமால வந்து நம்மளுக்கு என்னன்னா சைன் தீட்டான்ற மாரி இருக்கு. ஸோ இது வந்து அத வச்சுட்டு நம்ம இத கூட விட்டுடலாம். பட் இங்க வந்து டி வந்து கரெக்ட்டான ஆன்சர் தான். பட் ஆனா ஆல்ஃபாக்கு வந்து மைனஸ் காஸ் தீட்டான்ற மாரியும் வச்சிருக்காங்க. எப்படி ஃபிக்ஸ் பண்றது? அத மட்டும் ஃபிக்ஸ் பண்ணணுமா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சார் ஈக்குவேஷன் 3ல இருந்து சொல்லலாமா சார்? ஆல்ஃபா, காமா பிளஸ் சைன் தீட்டா, காஸ் தீட்டான்னு இருக்கு. சரி ஓகே. காஸ் பை 1/√2 1/2 சரி ஓகே நில்லுங்க. ஈக்குவேஷன் 3 வந்து பார்க்கலாம். ஃப்ரம் 3 ஸோ ஆல்ஃபா, காமா இருக்கட்டும். ஆல்ஃபா, காமான்னு இருக்கட்டும். பிளஸ் சைன் தீட்டா, காஸ் தீட்டா. தீட்டா நமக்கு தெரியும் π/4 காஸ் அதாவது 1/√2 1/√2 1/2ன்னு கிடைக்கும். தட் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ ஆல்ஃபா, காமா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1/2. ஸோ ஆல்ஃபா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைச்சது? 2 வேல்யூ கிடைச்சிருக்கா? சரி ஓகே. இன்கேஸ் நான் ஆல்ஃபா வந்து காஸ் தீட்டான்னு மைனஸ் காஸ் தீட்டான்னு வைக்கிறேன். நம்மளுக்கு ஆன்சர் குடுத்துருக்க ஆன்சர வச்சு ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ மைனஸ் காஸ் தீட்டான்னு வைக்கிறேன். ஸோ ஆல்ஃபா வந்து மைனஸ் காஸ் தீட்டா அண்ட் காமா வந்து என்னன்னா பிளஸ் சைன் தீட்டா. நம்ம அந்த நம்மளுடைய இத வச்சு சொல்றேன். ஸோ பிளஸ் சைன் தீட்டா. ஸோ இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஓகே. சூப்பர். கரெக்ட். இத வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சூப்பர். எக்ஸாக்ட்லி கரெக்ட். ஸோ அதாவது இது எல்லாமே நம்ம ஃபைண்ட் பண்ணியாச்சு. பட் ஆனா ஃபைனலா கன்க்ளூட் பண்ணும்போதுன்னா, இந்த இடத்துல இந்த 3 ஈக்குவேஷன் வச்சு கன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ எது கரெக்ட்டான்றது இது. ஸோ அத வச்சுக்கிட்டு என்னன்னா, ஸோ ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து மைனஸ் காஸ் தீட்டா. ஸோ பீட்டாவோட வேல்யூ 0 அண்ட் காமாவோட வேல்யூ சைன் தீட்டான்றது ஃபைனல் கன்க்ளூஷனா இது இருக்கும். ஆப்ஷன் டி வந்து கரெக்ட். டி தான் கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பொறுத்தவரைக்கும் எஃப் ஆஃப் தீட்டா குடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் ஆல்ஃபா அண்ட் எஃப் ஆஃப் பீட்டா. ஸோ எதுக்கு மேட்ச் ஆகும் அப்படின்ற மாரி கொஸ்டின் கேட்டுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் அந்த தீட்டாக்கு பதிலா ஆல்ஃபான்ற ஒரு விஷயம் சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். தீட்டாக்கு பதிலா ஆல்ஃபா. ஸோ சொல்யூஷன்ஸ் தீட்டாக்கு பதிலா ஆல்ஃபான்ற மாரி சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். எஃப் ஆஃப் ஆல்ஃபா தட் இஸ் ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா, சைன் ஆல்ஃபா, நெக்ஸ்ட் மைனஸ் சைன் ஆல்ஃபா, நெக்ஸ்ட் காஸ் ஆல்ஃபா. ஸோ இந்த மாரி கிடைச்சது. சிமிலர்லி எஃப் ஆஃப் பீட்டா பார்த்தீங்கன்னா, காஸ் பீட்டா, sin பீட்டா, நெக்ஸ்ட் மைனஸ் sin பீட்டா அண்ட் காஸ் பீட்டா. ஸோ இந்த மாதிரி எஃப் ஆஃப் ஆல்ஃபா, எஃப் ஆஃப் பீட்டா ஃபைண்ட் பண்ணிட்டோம். பட் இங்கே வந்து மல்டிப்ளிகேஷன் அதாவது ஏபி மல்டிப்ளிகேஷன். ஸோ எஃப் ஆஃப் ஆல்ஃபா, எஃப் ஆஃப் பீட்டா முதல்ல ஃபைண்ட் பண்ணிடுவோம். ஸோ எஃப் ஆஃப் ஆல்ஃபா அண்ட் எஃப் ஆஃப் பீட்டா ஃபைண்ட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்னா, ஸோ காஸ் ஆல்ஃபா, காஸ் பீட்டா. ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து காஸ் ஆல்ஃபா, காஸ் பீட்டா. நெக்ஸ்ட் மைனஸ் சைன் ஆல்ஃபா, காஸ் பீட்டா. மைனஸ் சைன் ஆல்ஃபா, காஸ் பீட்டா. நெக்ஸ்ட் அடுத்தது மைனஸ் சைன் ஆல்ஃபா, சைன் பீட்டா. மைனஸ் சைன் ஆல்ஃபா, சைன் பீட்டா. ஸோ நெக்ஸ்ட் மைனஸ் காஸ் ஆல்ஃபா, சைன் பீட்டா. மைனஸ் காஸ் ஆல்ஃபா, சைன் பீட்டா. நெக்ஸ்ட் அடுத்தது வந்து சைன் பீட்டா இருக்கா? காஸ் ஆல்ஃபா, சைன் பீட்டா, மைனஸ் சைன் ஆல்ஃபா, காஸ் ஆல்ஃபா, சைன் பீட்டா, காஸ் ஆல்ஃபா, சைன் பீட்டா
மைனஸ் sin ஆல்ஃபா sin ஆல்ஃபா sin பீட்டா sin ஆல்ஃபா sin பீட்டா. நெக்ஸ்ட் அடுத்த டேர்ம் வந்து cos பீட்டாவா? sin ஆல்ஃபா cos பீட்டா பிளஸ் cos ஆல்ஃபா சாரி sin ஆல்ஃபா cos பீட்டா sin ஆல்ஃபா cos பீட்டா சாரி sin ஆல்ஃபா cos பீட்டா sin ஆல்ஃபா cos பீட்டா ரைட் sin ஆல்ஃபா cos பீட்டா. ஸோ நெக்ஸ்ட் cos ஆல்ஃபா cos பீட்டா. ஸோ cos ஆல்ஃபா cos பீட்டா ஸோ இந்த மாதிரி கிடச்சிது. ஸோ கிடைச்சதை வச்சு என்ன பண்ணலாம்னா sin a மைனஸ் பி அண்ட் sin a ப்ளஸ் பி sin a ப்ளஸ் பி அந்த இந்த ரெண்டு ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க இல்லைங்க. sin a ப்ளஸ் பி sin a ப்ளஸ் பின்னா sin a cos b ப்ளஸ் cos a sin b ஓகே. ஸோ sin a cos b ப்ளஸ் cos a sin b. ஸோ அதை வச்சுக்கிட்டு என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இது வந்து sin a ப்ளஸ் b ஸோ மைனஸ் sin ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு சொல்லிக்கலாம். அதே மாதிரி இங்கே sin ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு சொல்லிக்கலாம். ஸோ இதை வச்சுக்கிட்டு ரெண்டு இது ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் cos a ப்ளஸ் b பார்த்தீங்கன்னா cos a ப்ளஸ் பின்னா cos a cos b cos a cos b மைனஸ் sin a sin b மைனஸ் sin a ஸோ sin b. ஸோ அதை வச்சுக்கிட்டு இப்போ cos a cos b cos a cos b மைனஸ் sin a sin b ஓகே நோ ப்ராப்ளம். அதே மாதிரி cos a cos b இங்கேயும் வந்து மைனஸ் sin a sin bன்னு இருக்குது. அப்போ சிம்பிளாக வந்து cos ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா cos ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அண்ட் cos ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் இங்கே என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம எஃப் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு ட்ரை பண்ணிடுவோம். ஏன்னா ஆல்ஃபா எல்லாமே ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அந்த ஃபார்மேஷனில் இருக்குது. ஸோ அதனால் டேரெக்டாக எஃப் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அந்த விஷயத்தை ட்ரை பண்ணிடுவோம். தட் இஸ் ஈக்குவல் டு எல்லாமே ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டானா காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. ஸோ இங்கே மட்டும் நெகட்டிவ் சைன் இந்த காஸ் இருக்குது சைன் இருக்குது பட் இங்கே மட்டும் நெகட்டிவ். ஸோ சிம்பிளாக வந்து காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அண்டு காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அண்டு சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அண்டு மைனஸ் சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. ஸோ சிம்பிளாக இதை வச்சு நம்ம சொல்ல முடியும். சிம்பிளாக இதை வச்சு சொல்ல முடியும். தட் இம்ப்ளைஸ் எஃப் ஆஃப் ஆல்ஃபா எஃப் ஆஃப் ஆல்ஃபா டாட் எஃப் ஆஃப் பீட்டா ரெண்டுமே ஈக்குவல் தான். ஸோ அதை வந்து எஃப் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. எஃப் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்றது ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆப்ஷன் வந்து பி ஆப்ஷன் வந்து பி கொஷின் நம்பர் 14 அது ஓகே. நெக்ஸ்ட்டு 15th கொஷின் the value of a dot b கொடுத்து கேட்டிருக்காங்க. a plus b and a minus bன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ a plus b and a minus b ஸோ ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து a plus b ஃபர்ஸ்ட் வந்து a plus b a minus b கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து ஆட் பண்ணுவோம். இதை வந்து a plus b வந்து a plus b is equal to 1 minus 1 அண்ட் 3 0ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் சிமிலர்லி a minus b வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 1 1 4 மாதிரி கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இது வந்து 1ன்னு வச்சுங்க 1ன்னு வச்சுங்க அண்ட் 2ன்னு வச்சுங்க. 1 + 2 பண்ணிங்கன்னா என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 + 2 பண்ணோன்னா நம்மளுக்கு 2a கிடைக்கும். 2a வந்து என்ன கிடைக்குன்னா ஸோ இதை கரஸ்பாண்டிங் எலமெண்ட்டை நீங்கள் ஆட் பண்ணுறது உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து 1 + 3 4 - 1 + 1 0 and 3 + 1 4 and 0 + 4 4. ஸோ 4 0 0 4 கிடைக்கும். தட் இம்ப்ளைஸ் ஏ மேட்ரிக்ஸ் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏ மேட்ரிக்ஸ் வந்து 2 0 2 0ன்ற மாதிரி இருக்கும். ஸோ சிமிலர்லி 1 + 2 பண்ணும். ஸோ நான் நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம் 1 - 2 பண்ணலாம் 1 - 2 ஸோ அந்த விஷயத்தை பண்ணுவோம். ஸோ அதை வச்சுக்கிட்டு பண்ணும்போது என்ன கிடைக்குன்னா 1 - 2னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் மைனஸ் செகண்ட் ஈக்குவேஷனா ஏ கேன்சல் ஆகிடும். ஸோ பி 2bன்னு வரும் நம்மளுக்கு. ஸோ 2b இஸ் ஈக்குவல் டு ஸோ 1 - 3 நான் -2 -1 -1 -2 அண்ட் 3 - 1 நான் 2 அண்ட் 0 - 4 -4. ஸோ இந்த மாதிரி கிடைக்கும். 2b இஸ் ஈக்குவல் டு தட் இம்ப்ளைஸ் b இஸ் ஈக்குவல் டு -1 -1 1 அண்ட் -2. ஸோ இந்த மாதிரி கிடச்சிது. ஸோ ஃபைனல் ஆன்சர் என்ன கேட்குறாங்க a டாட் பின்னு கேட்குறாங்க. ஸோ ஏபி மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ ஏபி என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா -2 -2 அண்டு ஸோ ஃபர்ஸ்ட் வந்து -1 இருக்குது. ஸோ 2ஆல் பண்ணோம் -2 அண்ட் -2 கிடச்சிது. ஸோ அப்புறம் 1 பண்ணோம் ப்ளஸ் 0 + 2 கிடைக்கும். அப்புறம் -1 பண்ணோம். ஸோ தட் இம்ப்ளைஸ் தட் இஸ் ஈக்குவல் டு -2 அண்ட் -2 அண்ட் 0 அண்ட் -6. ஸோ இந்த மாதிரி கிடச்சிது. ஸோ ஆப்ஷன் வந்து 2 காமனாக வெளியே எடுத்துருவோம். சாரி -2 காமனாக வெளியே எடுத்துருவோம். ஸோ -2 எடுத்திங்கன்னா 1 1 0 3 1 1 0 3ன்னு கிடைக்குதா?
ஸோ ஆப்ஷன் பி வந்து எக்ஸாக்ட்லி கரெக்ட். ஸோ கொஸ்டின் நம்பர் 15 வந்து இதுதான் ஆன்சர் ஆப்ஷன் பி. ஸோ நெக்ஸ்ட் 16th கொஸ்டின். இந்த கொஸ்டின் வந்து ஏ மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏ பிளஸ் ஏ இன்வர்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்க. இந்த வேல்யூ ஆஃப் ஆல்ஃபா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வேல்யூ ஆஃப் ஆல்ஃபா. ஸோ ஏ மேட்ரிக்ஸ் நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்களா, நம்ம ஏ இன்வர்ஸ் ஃபஸ்ட்டு ஏ இன்வர்ஸ் ஃபைண்ட் பண்ணிடலாம். ஸோ இங்கே கிவன் டேட்டாவில் வந்து ஏ மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம ஏ இன்வர்ஸ் முதல்ல ஃபைண்ட் பண்ணிடுவோம். ஸோ சொல்யூஷன்ஸ். ஸோ ஏ இன்வர்ஸ் ஏ வந்து 1 பை டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ பார்த்தீங்கன்னா 1 பை காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபான்னு கிடைக்கும். அட்ஜாயின்னா அந்த டயகனல் எலமெண்ட் இன்டர்சேஞ்ச் பண்ணுங்கள். அப்புறம் வந்து நெகட்டிவ் சைனு மற்ற ரிமைனிங் எலமெண்ட்ஸ்க்கு நெகட்டிவ் சைனை இன்ட்ரோ பண்ணுங்கள். ஸோ பண்ணியாச்சு. ஸோ தட் இம்ப்ளைஸ் இது வந்து சிம்பிளாக காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா வந்து 1. ஸோ அதனால் வந்து ஜஸ்ட் சிம்பிளாக காஸ் ஆல்ஃபா, இங்கே வந்து மைனஸ் சைன் ஆல்ஃபா, இங்கே வந்து சைன் ஆல்ஃபா, இங்கே வந்து காஸ் ஆல்ஃபா. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஏ இன்வர்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் 1 பை மேக்னட் ஆஃப் இன்ட் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. ஸோ நெக்ஸ்ட் என்ன ஏ ப்ளஸ் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஐன்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஏ ப்ளஸ் ஏ இன்வர்ஸ் ட்ரை பண்ணுவோம். ஏ ப்ளஸ் ஏ இன்வர்ஸ் ட்ரை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா 2 காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா 2 காஸ் ஆல்ஃபான்னு கிடைக்கும். ஸோ இங்கே வந்து 0ன்னு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் சைன் ஆல்ஃபா மைனஸ் சைன் ஆல்ஃபா 0ன்னு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் இங்கே 2 காஸ் ஆல்ஃபான்னு தான் கிடைக்கும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ஐன்னு சொல்லிட்டாங்க 1 0 0 1. ஸோ சிம்பிளாக வந்து 2 காஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு 1, காஸ் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 1/2, ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/2. ஸோ ஆல்ஃபா வேல்யூ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 தட் இஸ் ஈக்குவல் 60 டிகிரி. 60னா ஜஸ்ட் 5/3. ஸோ 5/3. ஸோ ஆப்ஷன் சி வந்து கரெக்டு. கொஸ்டின் நம்பர் 16 சி ஓகே கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் 17th கோஃபேக்டர் ஆஃப் ஏன்னு கேட்டிருக்காங்க. கோஃபேக்டர் ஆஃப் ஏ நம்ம டேரெக்டாகவே நம்ம இது பண்ணிடலாம். கோஃபேக்டர் பொறுத்த வரைக்கும் கோஃபேக்டர் ஆஃப் ஏனா இப்போ இந்த ஏன்ற எலமெண்ட்டுக்கு பார்க்கணும். அதில் அதாவது ப்ளஸ்ஸு மைனஸ் அப்போ ஏன்ற ஒரு கோஃபேக்டர் ஆஃப் ஏக்கு வந்து என்னென்னா ஆன்சர் வந்து கண்டிப்பாக வந்து எப்படி வரும்னா மைனஸ்ன்ற ஒரு விஷயத்தில் ஆரம்பிக்கும். ஸோ அதோட எதுவுமே அந்த மைனர் எழுதணும். மைனர் எழுதும்போது என்னென்னா 3 - 4 அண்டு 5 - 9 இருக்குது. ஸோ இதுதான். ஸோ மைனஸ் இருக்கட்டும். ஸோ மைனஸ் ஆஃப் 9 3s are -27 plus 20. ஸோ மைனஸ் ஆஃப் -7 that is equal to +7. ஸோ ஆப்ஷன் சி வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் let I be the unit matrix of order n and adjoint of 2i ன்னு கேட்டிருக்காங்க. that is equal to 2 power k into i ன்னு சொல்லியிருக்காங்க. then k equals அப்படின்னு கேட்டு ஓகே கரெக்ட். ஸோ ட்ரை பண்ணலாம். let I be the unit matrix of order n and adjoint of 2i is equal to 2 power k into i. ஸோ நம்மளுக்கு வந்து என்ன தெரியும்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் முதல்ல சொல்லிடுறேன். நம்மளுக்கு வந்து என்ன தெரியும்னு பார்த்தீங்கன்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் கேஏ இந்த இது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அட்ஜாயிண்ட் ஆஃப் கேஏ அப்படின்னு இருந்ததுன்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் கேஏனா 1 0 1 0 0 1 0. ஸோ 1 0 0 0 1 0 0 0 1. ஆக்சுவலாக இது மாதிரி இது n cross n சொல்லணும். ஸோ சிம்பிளாக வந்து n cross n மாதிரி வச்சுக்கிறேன். n cross n. ஸோ இப்போ வந்து டைரெக்டாக வந்து ஒரு ஐ மேட்ரிக்ஸ் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வந்து என்னென்னா இப்போ நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் 2a is equal to 2 power k into i ஸோ ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு கிவன் டேட்டாலே தெரியுது அட்ஜாயிண்ட் ஆஃப் 2i வந்து 2 power n - 1 இன்ட்டு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வரும் இங்கே. ஏன்னா ஐ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ மேட்ரிக்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுங்க 1 0 0 1 இருக்குன்னு வச்சுங்க. ஸோ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஐ மேட்ரிக்ஸ் வந்துன்னா அதுவும் வந்து இந்த ரோ வந்து அதாவது டயகனல் எலமெண்ட்ஸை மாற்றுவோம். ஸோ ரிமைனிங் எலமெண்ட்ஸ் வந்து நெகட்டிவ் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம். ஸோ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஐயும் வந்து அந்த ஐ மேட்ரிக்ஸாக தான் இருக்க முடியும். ஸோ அதனால் ஜஸ்ட் அட்ஜாயிண்ட் ஆஃப் இங்கே ஏ வந்து என்னென்னா ஐன்ற மாதிரி அர்த்தம். ஸோ அட்ஜாயிண்ட் ஆஃப் 2i தானே. ஸோ இங்கே வந்து ஜஸ்ட் ஐ மேட்ரிக்ஸ் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்ன்ற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபைனலாக 2 power n - 1 into i தானே. இப்போ இங்கே 2 power n - 1 into i இங்கே 2 power k into i மாதிரி கொடுத்துருக்காங்க. கம்பேரிசன் பண்ணுங்கள். நம்மளுக்கு கிவன் டேட்டா வச்சு கம்பேரிசன் பண்ணுங்கள். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 2 power k into i. ஸோ கேவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா n - 1 இருக்க முடியும். கேவோட வேல்யூ வந்து n - 1 இருக்க முடியும். ஸோ ஆப்ஷன் சி வந்து கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 19. இதுக்கு டேரெக்டாக ஆன்சர் சொல்லலாம். 2 மேட்ரிக்ஸ் ஆர் செட் டு பி ஈக்குவலன்ட் a and b are set to be equivalent then they are of the same order and rank. ஸோ ஆப்ஷன் டி வந்து இதுக்கு கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் சம்ஸ் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ். இதில் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் -x + 5y = -1 கொடுத்துருக்காங்க. x - y = 1, x + 3y = 3 கொடுத்துருக்காங்க. என்னன்றது பண்ணணும். ஸோ ரெண்டே ரெண்டு வேரியபிள் தான் ஈஸி தான். -1 5 அண்ட் -1 ஆர்குமெண்டட் மேட்ரிக்ஸ் மாதிரி எழுதிடுங்க.
So K is the augmented matrix. So 1 minus 1 and 2 and 1 3 and 3. ஸோ ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து அடுத்த ஸ்டெப்ஸ் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இதை சம்வாட் வேறு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுவோம். ஸோ -1 5 -1 இருக்குது. ஃபஸ்ட் இதை ரோ ரோ 2வையும் ரோ 1வையும் ஆட் பண்ணி எழுதுறேன். ஸோ 5 - 1 4 +1. ஆக்சுவலாக அது ரோ 2 ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்னா ரோ 1 + ரோ 2. சிமிலர்லி ரோ 3 ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து ரோ 1 + ரோ 3. ஸோ இதே மாதிரி இதுவும் வந்து 0 அண்ட் ஆட் பண்ணுறோம் அது 8. அதுக்கப்புறம் வந்து ஆட் பண்ணுறோம் 2. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணலாங்க அடுத்த ஸ்டெப் வந்து ரோ 3 வந்து திரும்ப வந்து ஒரு சம் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் -1 -1 5 and -1 அண்ட் 0 4 1 இருக்குது. ஸோ ஃபைனலாக ரோ 3 வந்து என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா ரோ 3 - 2 டைம்ஸ் ஆஃப் ரோ 2 பண்ணுறேன். ஸோ அப்படி பண்ணும்போது 0 தான் 0 தான் 3மே 0 கிடச்சிரும். ஸோ இதை வச்சுக்கிட்டு ஃபைனலாக என்ன சொல்லலாம் ரேங்க் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா ரேங்க் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் வந்து 2. ஸோ as well as ரேங்க் ஆஃப் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸும் வந்து 2 தான். ஸோ நம்பர் ஆஃப் அன்னோன்ஸும் 2 தான். ஸோ சிம்பிளாக வந்து யூனிக் சொல்யூஷன் சொல்லிடலாம். டேரெக்டாக வந்து யூனிக் சொல்யூஷன் சொல்லிடலாம். ஆப்ஷன் சி வந்து கரெக்ட் ஆன்சர். ஸோ ரேங்க் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் கே, தட் இஸ் ஈக்குவல் நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ். ஸோ யூனிக் சொல்யூஷன்றது கரெக்ட்.